ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். மீண்டும் இந்த செவ்வாய்க்கிழமையில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், தேவன் நம் விசுவாசத்தை கனப்படுத்தும்படி. எனவே இன்று நாம் இந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபித்து இன்றைக்கு வேலை செய்வதற்கான இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எந்த காரியத்தை தேவனிடத்தில் முறையிடுறீங்களோ நீங்கள் அதை பெரும்படியாக இந்த விசுவாசத்தின் ஜெபத்தை நாம் ஒன்று சேர்ந்து செய்யலாம். கண்டிப்பாக தேவன் இன்று உங்களுடைய காரியங்களை பூர்த்தியாக்குவார். மக்களே, இன்றைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூக்கோ இல்லை மற்ற காரியத்திற்கோ இல்லை உங்களுடைய வேலையோ வியாபாரமோ புதிய காரியம் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் தொடங்க ஆயத்தமாக இருந்தீர்களோ இன்றைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் ஒப்படைக்கலாம். நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம். எனவே கண்களை மூடுங்கள். இயேசுவின் நாமத்தினால் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரின் தேவனை இயேசுவின் பெயராலே இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நாங்கள் ஒன்று சேர்க்கிறோம். ஆண்டவர், உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாக நான் கேட்கிறேன். நீர் உதவும். எல்லா தடைகளை நீர் நீக்கி போடும். இவர் எந்த ஒரு உபத்திரவத்தோடு, எந்த ஒரு பிரச்சனையோடு, என் ஆண்டவர் எந்த ஒரு காரியங்களோடு இவர் இருக்கிறாரோ இன்றைக்கு நீர் எல்லா தடைகளை நீக்கி போடும்படியாய் நான் கேட்கிறேன். எந்த வேலைகளுக்காக இவர் ஆயத்தப்படுத்தப்பட்டு சென்றவராய் இருக்கிறாரோ இன்றைக்கு இந்த வெற்றியை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த பதில் தாரும். இவர் எந்த காரியங்களை செய்ய விசுவாசத்தோடு இருக்கிறாரோ என் ஆண்டவரே இந்த விசுவாசத்திற்கு பலன் தாரும். இவருடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர் எந்த வேலைகளுக்காக செல்கிறாரோ ஆசீர்வதிக்கப்படட்டும். உம் நாமம் மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை உயர்த்தி சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நீர் என்னை பலப்படுத்துகிறீர். ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது தண்ணீரை குடியுங்கள். மக்களே, தேவனுடைய புதிய பலன் பெறுங்க. உங்களை தேவன் பலப்படுத்தட்டும். இன்றைக்கு இந்த நாளில் செய்கிற எல்லா வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காலை நேரம் எந்த ப்ராஜெக்டை கொண்டு இவர் செல்கிறாரோ கதவுகள் திறக்கப்படட்டும். நீங்கள் நம்பினால், விசுவாசத்தால் சொல்லுங்கள் ஆமேன், ஆமேன். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். இன்றைக்கு இந்த உறுதியோடு போங்க. நீங்கள் போகும்போது தேவன் உங்களுக்கான கதவுகள் திறப்பார். உறுதியாய் விசுவாசிங்கள். இன்று இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். தேவன் நமக்காக கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தை யார்? உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பலவீனத்தை பட்டு ஒரு சோர்வு, உங்களால் வேலையோ மற்ற காரியங்களோ செய்ய முடியல. எனவே தேவன் உங்களுக்கான வார்த்தையை கொடுக்கிறார். மக்களை, என்னது பாருங்க. இங்க நீதிமொழிகள் 23வது அதிகாரத்தில் 18வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. இந்த விசுவாசம் இருக்கிறதா? எனவே இந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருந்தால், நம்பிக்கையோடு இருந்தால், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும். ஆனால் எந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு ஏற்படுத்த வேண்டுமோ உறுதியாக நம்புங்க, அந்த காரியங்கள் முடிவுக்கு வரும். ஒருவேளை இந்த வியாதியினுடைய கிரியைகளோ, ஒருவேளை உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய பலவீனத்தினுடைய கிரியைகளோ இது ஒரு முடிவுக்கு வந்து மீண்டும் நீங்கள் பலன் அடைய. எனவே இன்று காலை 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது இந்த வியாதிகளுக்கும் உடல் பலவீனங்களுக்கும் நாம் ஒரு முடிவை ஏற்படுத்தலாம். கண்டிப்பாய் தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய சன்னிதானத்தில் பெறுவோம். எனவே இன்றைக்கு இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய ஆலயத்தினுடைய முகவரியை தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா, நம்மளுடைய ஆலயத்தினுடைய முகவரி 282/681 1008 அண்ணா சாலையில் இருக்கிறது. மேலும் நீங்கள் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணானது 9384638738. இந்த எண்ணை அழையுங்கள். இன்னும் நீங்கள் எங்களை
சந்திக்க விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய வெப்சைட், நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை பார்க்கலாம், uckg.in. இதில் நீங்கள் பார்த்து எங்கே அருகாமையில் ஆலயம் இருக்கிறதோ நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார் மக்களே.